ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்ன 2 பேரும் சேர்ந்து இன்ட்ரோ கொடுக்குறோம்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். உங்களுக்கும் தான் அந்த சர்ப்ரைஸ். வாங்க என்ன சர்ப்ரைஸ்னு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது என்ன சர்ப்ரைஸ்னா, நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷமாவும் 2 வருஷம் ஃபர்ஸ்ட் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணோமா? பண்ணோம். அது வந்து ஒரு 2-3 வருஷமா ஹார்ட் ஒர்க் போட்டோம். அதுல ஹார்ட் பலன் ஒர்க் தரல. பண்ணிட்டு மானிட்டேஷன் பண்ணக்குள்ள ரியூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வந்தது. ஆனா சப்ஸ்கிரைபர் அப்படியே தான் இருக்காங்க. 55,000 சப்ஸ்கிரைபர். சரி, ஓகே. அப்புறமா தான் இந்த லில்லி ஃப்ளவர் சேனல் செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணோம். இதுல ஓப்பன் பண்ணி ஒரு 1 இயர் 6 மந்த் வரைக்கும் நமக்கு அப்படியே ரொம்ப டல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன சொல்ல வரேன்னு நீங்க கேக்குறீங்களா? அதாவது உங்களுக்கு ஒரு இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ராப்பகலா கண்ணு முழிச்சு லைவ் போட்டு பிளஸ் வீடியோஸ் போட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உழைப்பின் பலன் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா யூடியூப்ல இருந்து எனக்கு சம்பளம் வந்திருக்கு. இந்தாங்க சம்பளம். இதுதான் என்னுடைய யூடியூப் சம்பளம். பாருங்க, அம்மா கையில கொடுத்துட்டேன் நானு. மகாலட்சுமி வந்துட்டாங்க. உங்கள்ட்டையும் காமிச்சிட்டோம். இது வந்து ரொம்ப 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 சந்தோஷம். அது நம்ம எத்தனை வருஷமா இப்ப அமௌண்ட் சின்னதா பெருசா அப்படின்லாம் நம்ம வந்து கணக்கு கிடையாது. நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது. ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நமக்கு பணம் வருமான்னு தெரியாது. நம்ம வந்து பணம் வாங்குவோமா, வியூஸ் போகுமா, இல்ல நமக்கெல்லாம் இது வருமா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. யூடியூப்ல எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. நான் வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்குன்னா ஒரு 5க்கு மேல 11க்குள்ள நீங்களே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க எவ்வளவு வந்திருக்குன்னு. கரெக்டா சொல்றவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் கமெண்ட்ல வந்து கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்கலாம். சரி, ஓகே. இப்ப நம்ம யூடியூப் சேலரி வந்துச்சா? இது வந்து நம்ம அம்மா கையிலயும் கொடுத்தாச்சு. இப்ப இந்த யூடியூப் சேலரிக்காக நம்ம எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம் தெரியுமா? கண்டிப்பா 2 இயர்ஸ் கஷ்டப்பட்டிருப்போம். 2 இயர்ஸ் படாத கஷ்டங்க. நைட்ல லைவ் போடுறது, காலையில பலன் கொடுத்து கை கொடுமா. பகல் கண்ணு முழிச்சு இந்த கிரெடிட் எல்லாம் வந்து பாப்பாங்க, சில பேரு பார்க்க மாட்டாங்க. வீடியோ போட்டுட்டு அது எத்தனை போயிருக்குன்ட்டு அழுத்தி 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 பார்த்து ஐயோ நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்க மாட்டாங்களா, நம்ம சம்பளம் வாங்குறவங்கள லிஸ்ட்ல நம்மளும் வரமாட்டோமா ஒரு நாளைக்கு. ஆனா வந்துங்க என் நம்பிக்கைய விடவே இல்லை. சம்பளம் வரும், நீங்களும் விடாதீங்கம்மா. இப்ப நம்ம ஒரு ஒர்க்குக்கு போனா எப்படி 10 மணிக்கெல்லாம் நம்ம 9:30க்கெல்லாம் ஆபீஸ் கிளம்பிடுறோமோ அதே மாதிரி டெய்லி வீடியோ போட்டாச்சா, லைவ் போட்டாச்சா. லைவ் போட்டுட்டு வெளியில வரும்போதெல்லாம் அப்படியே கண்ணுலாம் அப்படியே வீங்கின மாதிரி இருக்கும். சரி, ஒரு சமயம் தோணும், சரி இதுதான் நம்ம என்ன பண்ணலாமா, இப்படிலாம் நம்ம உடம்பு ஹெல்த் இஷ்யூவா இருக்கே அப்படிங்கிறது. அப்புறம் சத்தம் போடக்கூடாது, எங்கேயாவது வெளியில பாட்டு கேட்க கூடாது. அப்பப்பப்பா ஒரு அது விஷய பரீட்சையும் உண்டு. அதே சமயத்துல தன்னம்பிக்கையும் தளராத உழைப்பும் நம்பிக்கையும் தான் இன்னைக்கு நம்மளுக்கு கை கொடுத்துருக்கு. அமௌண்ட் வந்து சிறுசோ பெருசோ தெரியாதுங்க. நம்ம வந்து ஒரு மீடியாவுல வந்து அது ஒரு நல்ல பேர் எடுத்து அவங்க சொன்ன அளவு, அதாவது சொல்ற அளவுகளோட நம்ம விதிமுறைகளோட அதெல்லாம் இல்லாம நம்ம சேனலை கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம். இப்பயும் நம்ம வந்து சேனல் மானிடைஸ் ஆயிடுச்சுலாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் சேனல், அதாவது ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எடுத்த பிறகு கூட நிறைய பேருக்கு சேனல்ல ப்ராப்ளம் வந்திருக்கு. நம்ம வந்து ப்ராப்ளம் இல்லாம கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஓன் கண்டென்ட்டா இருக்கணும், ஓன் வீடியோஸா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து தொடர்ந்து வந்து யூடியூப்ல கண்டினியூ பண்ண முடியும். நம்ம அடுத்தவங்க கண்டென்ட், அடுத்தவங்க வீடியோஸ் எல்லாம் போட்டோம்னா நிறைய ப்ராப்ளம் வரும். நான் ஏன் இந்த சேனல்ல அதை கொண்டு வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன்னா ஒரு சேனல்ல நான் என்னென்ன கத்துக்கணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணணுங்கிற ஐடியா வந்து நிறைய வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அந்த செகண்ட் சேனல் ஆரம்பிச்சேன். பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த 4000 வாட்சவர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கேன். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் வர்ஷினி ஹோம்ல நான் லைவே போட மாட்டேன். லைவ்னாலே எனக்கு ரொம்ப 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 பயம். ஆனா இப்ப இந்த லில்லி ஃப்ளவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் லைவ் போடவே ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் லில்லி ஃப்ளவர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து லைவ் போட ஸ்டார்ட் பண்ணேன். நான் லைவ் போட்டப்ப ஆனா யாருமே வரமாட்டாங்க. ஒருத்தவங்க 2 பேர் தான் வருவாங்க.
அப்பயும் வந்து நிறைய வியூஸ் போகாது. நான் போட்ட லைவ் எந்த லைவுமே வந்து இது வரைக்கும் வியூஸ் போனதாவே வந்து கிடையாது. எந்த லைவுமே ஃபுல் வியூஸ் போகவே போகாது. அப்படி லைவ் வந்து வியூஸும் போகாது, லாங் வீடியோவும் வியூஸ் போகாது, ஷார்ட்ஸும் வியூஸ் போகல. அந்த ஒருத்தவங்களுக்காகவே வந்து 4 மணி நேரம் 3 மணி நேரம் லைவ் போட்டு உட்காந்து ஏன்னு வச்சுங்க, நாங்க லைவ் போட்டு உக்காந்துருக்கிறத விட நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க, அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்ப வந்து இப்ப பணம் வந்தாலும் அடுத்தடுத்து நீங்க பாக்குறதுனாலதான் எங்களுக்கு இன்னமும் அடுத்ததும் வந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நீங்க ஒருத்தர் பார்த்தாலும் சரி, அது வந்து வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னு வச்சுங்க, ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் வந்து ஒரு அதுக்கான முழு பலனும் வந்து அந்த வீடியோவுக்காக வரும். கஷ்டங்கிறது வந்து எப்படி வேணாலும் போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்துடலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாலும் வந்து போய் வியூஸ் போகணும். அதனால நான் குடுக்குற வீடியோஸும் நல்லா குவாலிட்டியா தான் கொடுப்பேன். என்ன நிறைய இந்த காமெடி எல்லாம் இப்ப வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆக்கிய உங்களுக்கு தான் வந்து நான் ரொம்ப 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 நன்றி சொல்லணும். ரொம்ப 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 நன்றி. இப்ப சப்ஸ்கிரைபருக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் லைவ் போட்டப்ப எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கும் நான் நன்றி சொல்லுவேன். ஆனா இப்ப இந்த லைவ் நீங்கதான் வந்தது, உங்க பணம் இது. நீங்க பாக்குறீங்க, நாங்க உழைக்கிறது பாக்குறதால மட்டும் இல்ல, இன்னொரு ரீசன், இன்னொரு நன்றி நான் சொல்லிடுறேன். இப்ப வந்து இப்ப என்ன மெயின் ரீசன் வச்சுக்கோங்களேன், சப்போர்ட் பண்ணு. நான் லைவ் போட்டுட்டு இருக்கும் போது வியூஸே வரல. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து லைவ் போடும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மெம்பர்ஸ் மட்டும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப பிரியா சிஸ்டர்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க நைட் லைவ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த ஐடியா கொடுத்தாங்க, நைட் லைவ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நைட் லைவ் போட்டா மட்டும்தான் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து இதாகும். அது என்னன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல, ஏன்னா இந்த வீடியோலயே சொன்னா ரொம்ப லாங்கா போகும், நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சேனல் ஆரம்பிக்கக்குள்ளலாம் அம்மா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எதிர்ப்பு எதுக்காக தெரிவிச்சீங்கன்னா, இப்ப வந்து இவங்க ஹஸ்பண்டு, நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லாரோடைய ஆண்கள், அவங்களோட எல்லாரோடைய சப்போர்ட்டாலையும் நம்ம வரணும். அவங்க எல்லாருமே செய்யுங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா ஒரு சில நேரத்துல நான் என்ன நினைச்சேன், நம்ம இந்த செல்லுல எல்லாரும் நம்மள பாக்குறாங்களா இல்லைங்களா, அதனால யாராவது சொல்லுவாங்களோ, என்ன எப்படி சொல்லுவாங்களோ, எப்படி கமெண்ட் பண்ணுவாங்களோ, எப்படி எடுத்துப்பாங்களோ, அந்த ஒரு விஷயத்துக்கு தான் கொஞ்ச நேரம் பயப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து துணிஞ்சு, எனக்கு எப்பயுமே வந்து இந்த சோசியல் மீடியா பிடிக்கும். ஏன்னு வச்சுங்க, உள்ளதான் உள்ளபடி சொல்ல போறோம், வேற எதுவும் கிடையாது. அதனால கொஞ்சம் தயக்கம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல, ஆனா இப்ப இல்லை. அதே மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் மெம்பர்ஷிப் லைவ் வந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் மிக 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 நன்றி. அதே மாதிரி வந்து நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் போடும் பொழுது என்ன ஆகும்னா வந்து நம்மளுக்கு எப்படி வந்து டாலர் ஆட் ஆகும்னா, எப்படி பாத்தீங்கன்னா இந்த 0.01 0.02 அந்த மாதிரி தான் நமக்கு ஆட் ஆகும். இப்ப சிறு துளி பெரு வெள்ளம்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த யூடியூப் சேனலுக்கு தாங்க வருது. ஆமா, வாட்ச் ஹவர்ஸ் ஆகட்டும், இந்த டாலர் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா குட்டி குட்டியா தான் வருது. ஆமா, இப்ப வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் வந்து டெய்லி எந்த டைமுக்கு ஏறுங்கிறத கொண்டு நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நியூ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் கைடாவும் இருக்கும். என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தி வீடியோஸ் போடலாம். ஏன்னா நான் நிறைய யூடியூப்ல கத்துக்கிட்டது என்னன்னா, பேஜா பேசினா வந்து வீடியோஸ் ஓடவே ஓடாது. நம்ம வந்து அட்வைஸ் கொடுத்தாலும் ஓடவே ஓடாது. அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம யூடியூப் சேனலுக்கு அமௌண்ட் வந்துடுச்சு, நம்மளும் அமௌண்ட் எடுத்துட்டோம். அடுத்த மாசத்துக்கு அமௌண்ட் இதே மாதிரியே வருமானா அது கிடையாது. $100 வியூஸ் போறதை பொறுத்துதான் இருக்கு. இப்ப $100 நம்மளோட ஏர்ன் பேஜ்ல ஏறினா மட்டும்தான் ஆட்சன்ஸ், கூகுள் ஆட்சன்ஸ்ல வந்து சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். இந்த டீட்டெயிலும் வேணும்னா உங்களுக்கு சொல்லுங்க, நான் அப்புறமா சொல்றேன். இப்ப நான் எப்படி மானிட்டைஸ் பண்ணேன், எப்படி அமௌண்ட் ஏறிச்சு, எப்படி வந்து அதை வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் வீடியோ சொல்லுங்க, போடுற வேணும்னா. இப்போ வந்து அமௌண்ட் வந்துச்சு, எடுத்தாச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. லைவ் வந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. ஷார்ட்ஸ் வீடியோல கமெண்ட் பண்றவங்க, லைக் பண்றவங்க, வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் மிக 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 நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா இது குடும்பமா சேர்ந்து உழைச்சாதான் சாத்தியம். நம்ம வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கணும் எல்லாருமே. அப்பதான் வந்து தனி ஆளா வீடியோ லைவ் போடணும்னா, லைவ்ல நிறைய பேட் கமெண்ட் வரும். அப்பெல்லாம் வந்து நான் நிறைய நாள் அழுதுருக்கேன். தோல்வியை கண்டு துவளக்கூடாது. அவங்க யார் நம்மள பேசுறது, அதான் சொல்றாங்கல்ல,
தடைக்கல்லும் ஒரு படிக்கல்லப்பான்னு சொல்லிட்டு சொந்தக்காரவங்கள்ட்ட லிங்க்லாம் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் வேற தெரியும், அப்கமிங் ஓரளவுக்கு வீடியோஸ்ல சொல்றேன். தெரியும், நான் என்ன ஓரளவுக்கு. சொல்றேன்னா, சொந்தக்காரவங்க வந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்மளுடைய சேனல் திறமைய லிங்க வந்து யாருக்காவது அனுப்பி பாருங்கன்னு சொன்னா கூட, ஐயோ நம்ம ஏன் இவங்களுக்கு பாக்கணும், நம்ம பார்த்தா பார்த்தா இவங்களுக்கு காசு காசு ஏறிடும். ஏறும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நிறைய சொல்லி பேர் பார்க்க என் மாட்டாங்க. காதுபடவே நிறைய பேர் பேசியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு வந்து ஹர்ட் ஆகும். அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, உங்க வீடியோட இன்னொருத்தவங்க வீடியோ நல்லா நல்லா இருந்து இருந்துச்சு அப்படின்னு வெறுப்பேத்துவாங்க. நீங்க வேணா சரி, அப்படி ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அந்த வீடியோல என்ன பொருள் இருந்தது எங்களுக்கு அதை அனுப்பி விடுங்க, நாங்களும் ஓரளவு பார்ப்போம்ல அப்படின்னம்னா அப்புறம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம வீடியோ பாக்குறோம்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு ரீல்ஸ் கூட வரும் பாத்தீங்களா, வீடியோ பார்த்துட்டு இங்க கமெண்ட் பண்ணுங்கன்னா வீடியோ இங்க பாப்பாங்க, கமெண்ட் போய் வீட்டுல சொல்லுவாங்கங்கிற மாதிரிதான் என்னுடைய கதை. ஆனா ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. வீடியோ எல்லாருமே அப்படி நிறைய கிடையாது. வந்து எல்லாருமே அப்படி கிடையாது, ஒரு சில பேர் சப்போர்ட் பண்றாங்க. எங்க பெரியம்மாலாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, காஃபி குடிக்கிறதுல இருந்து நீ சாப்பிடுற வரைக்கும் வீடியோ போடமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்துங்க, நம்ம வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே இப்ப நம்ம வீட்டுல வந்து சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம ஃபேமிலில யாருமே யூடியூப்ல இல்ல. ஒரு ரீசன், மீடியாவுல ஃபர்ஸ்டா வந்திருக்கேன். இதுல அமௌண்ட் வருங்கிற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். தெரிஞ்சாலும் எனக்கும் சந்தேகம் தான். பேசுறேன். இப்ப பாத்தீங்கன்னாக்க நமக்கு இதுல காசு வந்து வரும்னு தெரியாது. ஆனா ஏதோ வருது, எல்லாருக்கும் வருது, நமக்கும் வருதுன்னு. ஆனா அம்மாட்ட சொன்னா தொடர்ந்து செய்யுமா இன்னும் நல்லா பண்ணு. எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கல, இருந்தாலும் நம்ம மீடியாவுக்கு போனா நம்மள இப்ப எல்லாரும் நம்ம டென்ஷன் பண்ணுவாங்க. உனக்கே இந்த வேலை, படிச்சுட்டு வெட்டியா போனும் கையுமா உட்கார்ந்துருக்க, ஏன் லைவ்லாம் போடுற அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த கமெண்ட் பண்ணக்குள்ளே வந்து நிறைய பேர் பின்னாடி வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ரிலேஷன் பிளஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இதுல உனக்கு தேவையா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் படிச்ச படிப்பை விட்டுட்டு போனை தூக்கிட்டு எங்க பார்த்தாலும் வீடியோ எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஈஸியான வேலை, ஒவ்வொன்னும் கஷ்டப்பட்டா பலனு, உழைச்சா உழைப்புக்கேத்த ஊதியம். நம்ம ஏதோ ஒரு வகையில உழைக்கதான் போறோம். படிப்பும் வந்து ஒரு இது. அதனால நம்ம ஒரு கோடு வச்சிருக்கோம், அந்த கோடை நம்ம போயிட்டு லிமிடேஷன் தெரியும் இல்லையா, நமக்கு என்னது போடணும் எது போடக்கூடாது நமக்கும் தெரியும். ஆனா அதை அடுத்தவங்க சொல்லி அட்வைஸ் பண்ணி அதை நம்ம கேட்கணும்னு இருக்கும்போதுதான் டென்ஷன் ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்லது சொன்னா எடுத்துக்கலாம். நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நான் ஏதோ அவங்களுக்கு சஜெக்ஷனே கொடுக்க மாட்டேன். என்னோட வீடியோஸ பாருங்கன்னு நான் வர்ஷினி ஹோம்ல மட்டும்தான் சொன்னேன். இந்த லைஃப் லெவல்ல யாருமே வீடியோஸ் பாக்காதீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ரிலேஷன் தான் சொல்லியிருப்பேன். அம்மா கூட சொல்லுவாங்க, நான் வீடியோ போட்டேன் ஏமா சொல்லிக்கிட்டே இருக்க, அதெல்லாம் சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லுவேன். நான் ஆரம்பத்துல என்ன நினைச்சேன், நம்ம இது மாதிரி சொன்னா நமக்கு நிறைய வியூஸ் வரும் போல, நிறைய பாப்பாங்க. இப்ப நம்ம ஒரு வீடியோ எடுத்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு அதுல வந்து வியூஸ் போகலைன்னா சரி நம்ம இவங்கள்ட்ட சொன்னா பாப்பாங்களா, அவங்க 4 பேர்ட்ட சொல்லுவாங்களா, அவங்க 4 பேர்ட்ட நம்ம சொல்ற கடமை நம்ம சொல்லுவேன், வெளிப்படையா சொல்லி சரி நம்ம அதை இது என்ன தெரியாத பொருளா நம்ம மீடியாவுக்கு வந்துட்டோம் சரி சொல்லலாம்னு நினைச்சா, சொல்லும் போதுதான் வந்து நம்ம சொல்றத எல்லாரும் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்கங்கிறது அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நானே அதே சமயம் வந்து அதுக்கு ஒரு பாத்துட்டு சொல்ல மாட்டாங்க, வாங்கிட்டு போவாங்க லிங்க். ஆனா வந்து இதே மாதிரி பார்த்தேன், சும்மா ஒரு நம்மலாம் ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னா, நான்லாம் என்கிட்ட யாரு எது சொன்னாலும் அது நல்லா இல்லைன்னாலும் நான் அவங்கள வந்து மனசு கோணாம நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். எதா இருந்தாலும் ஒரு சாரி நேராவே நம்ம டென்ஷனா பேசுவாங்க, அந்த சாரில ஏதாவது ஒரு பிடிக்காத விஷயம் இருந்தா கூட, ஐயோ இது அழகா இருக்குங்க, இது வந்து இப்படி பூ இருந்தாலும் இன்னொன்னு நல்லா இருக்கு, அப்படிதான் நான் சொல்லி பழகியிருக்கேன். நல்லதே சொல்லுவோம், நல்லதே பேசுவோம், நல்லதே நினைப்போம். அது மாதிரி இப்ப நமக்கு வந்து கடவுள் அருளாலையும் உங்களுடைய வந்து ஒரு சப்போர்ட்டாலையும் இன்னைக்கு நாங்க வந்து அமௌண்ட்டை பத்தி விடுங்க, ஒரு 100 ஊதியமா இருந்தாலும் அந்த விதிமுறைப்படி நம்ம போயிட்டு அது நம்ம கைக்கு வந்ததுல இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்னங்க இருக்குது. இதுக்கப்புறம் இந்த வழியை கண்டுபிடிச்சு நம்ம எப்படியெல்லாம் இன்னும் மேல போலாங்கிறத வந்து நம்ம வந்து வந்துட்டோம். இதுக்கப்புறம் இதை வந்து பெரிய சக்சஸா பண்ணணும். அது உங்க கையிலயும் இருக்கு, எங்க கையிலயும் இருக்கு. ஆமா, வியூஸ் பாருங்க, வீடியோஸ் பாருங்க. அப்புறம் வந்து நம்ம சொல்லுவாங்க, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஏதோ ஆப்பிள் ஐபோனை வச்சு வீடியோ எடுக்கணுங்கிற மாதிரி உங்க போன்ல கிளாரிட்டி நல்லா இல்ல, நீங்க வீடியோஸ் நல்லா எடுக்க மாட்டீங்க, நல்லா எடிட் பண்ண ஒரு வீடியோல வந்து அவங்களை எல்லாரையும் விமர்சனம் பண்றாங்க.
இது வரைக்கும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அமௌண்ட் வருமா வராதா, உண்மையா பொய்யாங்கிறத இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அமௌண்ட் வந்து நமக்கு வந்துடுச்சு. அதுதான். அமௌண்ட் நமக்கு எவ்வளவு வந்துருச்சுன்னு கரெக்டா கமெண்ட் பண்றவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோ இன்ஸ்டன்ட் வரைக்கும் நீங்க லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக 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 நன்றி. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங். தேங்க்யூ டியர்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். Bye from Pratibha. Thanks to all.